தமிழ்நாட்டில் தீய உள்ளம் உறங்காத மது திராவிடன் சொன்னதடா தமிழா. அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்தியாவில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்று எலெக்ஷன் கமிஷன் வீடு வீடாக சென்று மக்களினுடைய வாக்குகளை, அவர்களுடைய வாக்காளர் அடையாள அட்டைகளையும் ஏனைய டாக்குமெண்ட்ஸ்களையும் வெரிஃபிகேஷன் செய்து பியூரிஃபிகேஷன் செய்ய போவதாக சொல்லியிருக்கிறார்கள். பாஜக இப்பொழுதும் அரசினுடைய எந்திரங்களை தன்னுடைய கைப்பாகைகளாக வைத்திருப்பதும், இது பாஜகவுக்கு மட்டுமல்ல, காங்கிரஸுக்கும் இதே நிலைதான் இருந்தது முன்பு. இப்பொழுது பாஜக இந்தியாவில் வலிமையாக இருப்பதனால், தமிழகத்தில் அதனுடைய கால்தடங்களை முழுமையாக பதிக்கப்படிய முடியாத சூழல் இருப்பதாலும், இங்கே வலிமையான தமிழ் தேசிய சித்தாந்தமும் ஏற்கனவே இருக்கக்கூடிய திராவிட ஆட்சிகளினுடைய அந்த எதிர்ப்பும் இருக்கிறது. ஆனால் திராவிடத்தினுடைய எதிர்ப்பு என்பது வெறும் போலியானது என்பதை இப்பொழுது தமிழ் மக்களும், தமிழகத்தில் இருக்கக்கூடியவர்களும், இந்திய நிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட மனிதர்களும் சீமான் எடுத்து வைக்கக்கூடிய அந்த கருத்தின் மூலமாக விளங்குகிறார்கள். இவர்கள் கூறக்கூடிய காரணங்கள் எல்லாம் உங்களுக்கு நியாயமாகப்படும். தேர்தல் ஆணையம் சொல்வதெல்லாம் ரேபிட் அர்பனைசேஷன் அண்ட் பாப்புலேஷன் மைக்ரேஷன், லார்ஜ் ஸ்கேல் deletion of voters names, a growing number of duplicate entries, the political inclusion of ineligible voters என்றெல்லாம் இவர்கள் பட்டியலிடுகிறார்கள். ஆனால் பாஜகவினுடைய மறைமுக திட்டம் என்னவென்றால், இந்தி பேசக்கூடியவர்களை தமிழகத்திலும் தென் மாநிலங்களிலும் நிரப்பிவிட்டால், குறிப்பாக தமிழ்நாட்டிலே அவர்களை வாக்காளர் பட்டியல் கொடுத்து விட்டோம் என்றால், தமிழகத்தில் எளிதாக பாஜக உள்நுழைந்துவிடும் அல்லது தன்னுடைய ஆட்சியை நிலைநாட்ட முடியும் என்று எண்ணத்தில்தான் இது போன்ற செயல்களை செய்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு விடயம். அதை எதிர்க்க தமிழர்கள் எல்லாம் ஒன்று கூடுவார்கள் என்று திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இதை கட்டுப்படுத்த உங்களுக்கெல்லாம் திராணி இல்லாத நிலையில்தான் 60 ஆண்டுகளாக தமிழ் மக்கள் உங்களை நம்பி வாக்களித்து வாயடைத்து புலன்களை எல்லாம் இழந்து உட்கார்ந்திருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டுமென்றால், தமிழகத்தில் வாக்களிக்க வேண்டியது திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கோ அல்லது அதிமுகவிற்கோ பாஜக கூட்டணிகளுக்கோ அல்ல, புதிதாக வரக்கூடிய விஜய் போன்ற நடிகர்களுக்கோ அல்ல. தமிழ் தேசிய சித்தாந்தத்திலும் கொள்கையிலும் மண்ணின் மீது பெருங்காதல் கொண்டு நேசித்து வரக்கூடிய செந்தமிழன் சீமான் போன்ற தமிழ் தேசியவாதிகளுக்கு வாக்களித்து தமிழீழத்தை பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமையாக இருக்கிறது. அப்படி வர இருக்கக்கூடிய 2026 தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிப்பதன் மூலமாக வலிமையாக பாஜகவை இந்த மண்ணிலிருந்து அகற்றவும், அதேபோல தமிழகத்தில் எந்தவிதமான தவறான விடயங்களையும் பாஜக உள்தணிக்காதபடி எதிர்த்து நின்று சமர் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த சமர வீரனாக செந்தமிழன் சீமான் இருக்கிறார் என்பதை தமிழ் மக்கள் உணர ஆரம்பித்து விட்டார்கள். நீங்கள் ஸ்பெஷல் இன்டென்சிவ் கரெக்ஷன் என்றெல்லாம் நீங்கள் புதிதாக என்னவெல்லாம் கொண்டு வந்தாலும், இந்த நிலத்தில் வட இந்தியர்கள், இந்திக்காரர்கள் குறிப்பாக வந்து வாழட்டும், அவர்களுக்கு வாக்குரிமை என்பதை மட்டும் கொடுக்க வேண்டாம் என்பதை மட்டும் வலியுறுத்துவதன் காரணம் என்னவென்றால், அவர்கள் வரலாம், வாழலாம், இருக்கட்டும். ஆனால் வாக்குரிமை கொடுப்பது என்பது இந்த நிலத்தினுடைய அரசியல் போக்கையை, அந்த நீர்த்தடத்தையை மடைமாற்றக்கூடிய ஒரு விதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்த காரணத்தினால்தான் செந்தமிழன் சீமான் அவர்கள் வலிமையாக இதனை எதிர்க்கிறார். இதை மற்ற மக்களும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம்.